ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாரத தேச பற்றை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒரு நாட்டு குடிமகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால், நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்கின்ற பெருமை வேண்டும். அதாவது ஒரு ப்ரைடு, நேஷ்னல் ப்ரைடு என்று சொல்வார்கள். நான் ஒரு இந்தியன் என்று பெருமைப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அந்த நாடு பெருமைப்படக்கூடிய நாடாக அமையாது. ஒவ்வொரு குடிமகனும் நான் இந்தியன் என்பதற்காக பெருமைப்படுகிறேன் என்கின்ற எண்ண ஓட்டம் வரக்கூடிய முறையிலே அந்த நாட்டினுடைய தன்மைகள் இருக்க வேண்டும். அவர்களும் அப்படி நினைக்க வேண்டும். இதை இப்படி நினைக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதற்கு ஒரு உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தான். நான் அடிக்கடி சொல்ல விரும்புவது, ஐ எம் an Indian, எஸ் ஐ எம் a patriot, why do you ask, I am proud to be an Indian என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால்தான் இந்திய நாட்டு பிரஜைகள் இந்த மனோநிலையோடு, இந்த பாவத்தோடு அவர்கள் இயங்கினால் இந்த நாடு வெகு சீக்கிரமாக முன்னேறும். இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமலேயே பல ஆண்டு காலம் நாம் கடத்தி விட்டோம். அது இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் அதை கூட சிலர் விரும்புவதில்லை. இந்தியன்னு சொல்லி நீ என்ன பெருசாக இது என்ன யாரை இது பண்ண போகிற, அட்டாக் பண்ண போகிற என்பது போல், நான் ஒரு இந்தியன் தான், அதில் பெருமைப்படுகிறேன். அப்படி செருக்கு வேண்டாம். செருக்கு எந்த விதத்தையும் நான் செருக்காக சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எந்த செருக்கு வேணாம். அமைதியாக நான் பெருமைப்படுகிறேன், இந்த நாட்டினுடைய பிரஜை நான், அதற்காக பெருமைப்படுகிறேன், இந்த நாடு பெருமைப்படக்கூடிய முறையிலே நான் நடந்து கொள்வேன் என்பதற்கு நடிகர் திலகம் அவர்கள் கூறுவார்கள், நான் இந்தியன் என்பதால் தான் என்னை கென்னடி கூப்பிட்டு பேசினார். அதனால்தான் எனக்கு நயாகரா நகரத்திலே எனக்கு அந்த சாவியை கொடுத்தார்கள், எனக்கு மரியாதை கொடுத்தார்கள். எதற்கு? நான் ஒரு இந்தியன் என்பதற்காக, நான் இந்தியன் என்பதற்காக பெருமைப்படுகிறேன் என்று ஒரு குழந்தையைப் போல் அந்த ஆர்வத்தோடு, அந்த வீரத்தோடு, அந்த பெருமிதத்தோடு அவர் கூறுவார். அதை பார்க்கும்போது உடலெல்லாம் சிலிர்க்கும். ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக ஒரு கருத்து தொடர்ந்து நம்ம நாட்டில் கடந்த ஒரு 100 வருஷமாக வந்துட்டுருக்கு. எப்படின்னா, நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? உன்னால் ஒரு குண்டூசி தயாரிக்க முடியுமா? உன்னால் ஏதாவது ஒரு இது தயாரிக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் எவ்வளவு தயாரிப்புகள், அந்த அளவுக்கு அதிசயப்படக்கூடிய அளவிலே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பாடல், நான் அந்த படத்தை குறிப்பிட்டு சொல்லி யார் அப்படி செய்தார்கள் என்று நான் கூற விரும்பவில்லை, ஆனால் நான் எழுதியிருக்கிறேன் அதை பற்றி. அது என்னென்னா, அமெரிக்கா நிலாவில் ஒரு மனிதனை இறக்கிய பிறகு இந்தியாவும் அதன் பிறகு அப்படி முயற்சி செய்து தான், அமெரிக்காவோடு சேர்ந்து. அந்த ஒரு பெரிய கவிஞர் எழுதின பாட்டில் என்ன இந்தியா என்ன அதுக்கு அமெரிக்காவோடு சேர்ந்து இந்தியா என்ன விதமான ஒத்துழைக்க முடியும்? ஒன்றும் கிடையாது. வாழை மரத்தை வைக்கலாம், ஏதாவது தோரணத்தை கட்டலாம். உங்களுக்கு என்ன விதமான தொழில்நுட்ப அறிவு இருக்கிறது? நீங்களெல்லாம் மூடர்கள் தானே இந்தியர்கள். கடைசியில் ஒருத்தர் கேட்குறார், எப்போ என்னைக்கு நிலாவில் போய் இறங்கலாம் ஒரு நாள் சொல்கிறார். அந்த நாளில் எப்படி போய் இறங்குவீங்க? அன்றைக்கி அமாவாசை ஆச்சே, நிலாவே கிடையாது என்று சொல்வது போல் அந்த பாடல் முறிகிறது. இது அதாவது இந்தியாவில் இந்த பூமியிலேருந்து நிலா எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த நிலா எவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாவற்றையும் நம் முன்னோர்கள் கணித்திருக்கிறார்கள். இதை நான் பொய் சொல்லலை. ஒரு இது இருக்குது, சர்க்கிள் ஒன்று இருக்குது, அதனுடைய சுற்றளவு, அதனுடைய விட்டம், இது ரெண்டுத்தையும் பையின்னு சொல்லுவார்கள். 3.1 அது வரும். அதை எவ்வளவு துல்லியமாக இந்தியாவில் கணித்திருக்கிறார்கள், கடந்த காலத்தில் கணித்திருக்கிறார்கள். அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏமாற்றுவதற்கு இல்லை, அது தெரிஞ்சவங்களுக்கு அதை கண்டுபிடிக்கலாம். அப்படி நம்முடைய பெரிய 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 கண்டுபிடிப்புகளை எல்லாம் நாம் அப்படியே மறந்துவிட்டு, நாம் ஒன்றுமே வெள்ளக்காரனுக்கு கீழே, அதாவது கலோனிய ஆதிக்கம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய மனம் எப்படி வாங்கிவிட்டது? அந்த வெள்ளக்காரனை பார்த்தாலே அஞ்சு ஓடுகிற வெள்ளக்காரன் குதிரையில் வந்தானா இங்கேருந்து ஓடிடுவான், எங்கேயாவது அந்த பக்கத்தில் வரான்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுவான். அப்படிப்பட்ட பயந்த ஒரு இதோடு இருந்து அவன் ஒத்தந்தான், அவன் செய்ததெல்லாம் தான் ஞானம்
நமக்கு ஞானமே இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு பேதமைக்கு நாம் ஆட்பட்டு விட்டு அப்படி ஆகிவிட்டோம். ஆனால் நடிகர் திலகம் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நேரடியாக சொல்லுகிற பொழுதே நிச்சயமாக ஐ ஆம் அன் இண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை அவருக்கு எப்படி வந்தது? அதாவது நடிப்பினுடைய அகராதி எடுத்தால் அவர்தான் நடிப்பினுடைய கலை களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அளவிலே பல்வேறு விதமான பாத்திரங்கள் எப்படி அது எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் அவ்வளவு கற்பனை வளம் உள்ள ஒரு பெருமகன். அவருக்கு இந்த ஞானம் இருக்கிறது. நம்முடைய இந்தியாங்கிறது எவ்வளவு பெரிய நாடுங்கிறது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் எத்தனையோ படித்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு ஞானமே இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் அவர்கள் படித்ததெல்லாம் வெள்ளைக்காரன் தன்னுடைய புத்தகத்தில் கக்கிய விஷயங்களைத்தான் அவர்கள் படித்தார்களே தவிர இயற்கையான நடிகர் திலகத்தை போல் இயற்கையான மாபெரும் கலைஞர்கள் அல்ல அவர்கள். இயற்கையாக அவருக்கு கற்பனை இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் இங்கே இந்த நாட்டில் பிறந்திருக்கானே. அது மாதிரி எத்தனையோ கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் இருக்கட்டும், தவில் கலைஞர்கள் இருக்கட்டும், மிருதங்க கலைஞர்கள் இருக்கட்டும், எத்தனையோ விதமான எண்ணி பார்க்க முடியாத கலை குவியல்கள், கலை பெருமகனார்கள்லாம் இங்கே நம்ம நாட்டில் இருக்காங்கன்னா எப்படி? இந்த நாட்டினுடைய பண்பாட்டினுடைய கொடுத்தது அதெல்லாம். ஆகவே அந்த ப்ரைடு, அந்த நேஷ்னல் ப்ரைடு, நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்தினார் அவர்? இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. அதுக்காக நான் எல்லாரையும் அடிப்பேனா? இல்லை. எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. எப்படி? இந்த என் மொழி தான் இல்லை, அவர்கள் மொழிகளெல்லாம் என் பேச்சுனார். அது செப்பு மொழி 18 எனும் சிந்தனை ஒன்றுடையாள். அவள் சிந்தனை ஒன்று. அது ஒன்றுனா எல்லாத்தையும் ஒன்றா பண்ண பார்க்குறியே அப்படின்னு அல்ல. எல்லாமே கடைசியில் என்ன சொல்கிறாங்க? எல்லா கடவுளும் ஒன்று தான், ஒன்றே குலமும் ஒருவனே தேவமும் தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறீங்க. என்ன ஒன்றே குலம்? எத்தனையோ குலங்கள் இருக்கிறது, எத்தனையோ தெய்வங்கள்னு சொன்னால் ஒவ்வொரு சமயம் ஒரு தெய்வத்தை காட்டுகிறது. அந்த சமயத்தின் வாயிலாக பார்க்கிற பொழுது அந்த தெய்வத்தினுடைய தன்மைகளை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது வெவ்வேறாக தெரியும். வெவ்வேறாக தெரிகிற அந்த தெய்வங்களுடைய தன்மைகள் எல்லாம் ஒரே தெய்வத்தினுடைய வெவ்வேறு தோற்றங்கள் என்பதை அறியக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கணும். எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஃபினிஷ்டு, எல்லாத்தையும் எல்லாரும் ஒன்றா பண்ணுங்கல்ல, எல்லாம் பற்பலவாகத்தான் இருக்கும். யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மாதிரி இருக்காரோ பார்க்குறதுக்கு? இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு மனிதர் தானே. உண்மை, எல்லோரும் ஒரு மனிதர் தான், எல்லோருக்கும் ஒரே உணர்ச்சி தான், எல்லோருக்கும் ஒரே நினைவு தான், எல்லாருக்கும் அடித்தா வெளிக்கும், கஷ்டப்பட்டால் கண்ணீர் வரும், எல்லாம் உண்மை. ஆனால் வெவ்வேறு தோற்றங்கள் இருக்கின்றன அல்லவா? அதுபோல் தான் வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் அவையெல்லாம் ஒன்றுதான் என்பதை இந்த நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டும் அறிந்திருந்தார். எத்தனை நண்பர்கள் அவருக்கு. மகாராஷ்டிராவில் அவங்களாம் வந்து பார்த்தா அவங்களுடைய பெரியவங்கள்லாம் வந்தால் அவங்க காலில் கும்பிட்டு பண்ணுவார். அதாவது லதா மங்கேஷ்கர் எவ்வளவு பெரிய பாடகி, அந்த குரலினுடைய வீச்சு அப்படியே அது பாதரசத்தை கொட்டினா மாதிரி, மின்னல் தெரித்தார் மாதிரி எத்தனை பாடல்கள். அந்த லதா மங்கேஷ்கர் நம்முடைய நடிகர் திலகத்தை எவ்வளவு ஹிந்தி பாடல், மராட்டி பாடல், தமிழ் பாட்டும் பாடியிருக்காங்க அவங்க. அப்படிப்பட்ட லதா மங்கேஷ்கர் நம்முடைய நடிகர் திலகத்திற்கு ஒரு சகோதரி போல் இருந்தார்கள். ஏன் அப்படி நடந்தது என்று கேட்டால், அவர்களுடைய தந்தையார் ஹிருதயநாத் மங்கேஷ்கர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய சங்கீதக்காரர், பெரிய நாடக நடிகர். அவர் அவருடைய மகள் பெரிய அளவில் வரும்போது இறந்து போயிட்டார். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தார், ஒரு பெருமகன். நம்முடைய நடிகர் திலகத்துடைய தோற்றம் அந்த அவங்களுடைய அப்பாவுடைய தோற்றம் போலவே இருக்கிறது என்று அவர்கள் கண்டார்கள். ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த முகம். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய தென்னாட்டில், இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவருடைய முகம் அங்கே மகாராஷ்டிரத்தில் வந்தவருடைய முகம் மாதிரியே இருக்கிறது என்று சொன்னார்கள். இதனால தான் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த ராஜபாட் ரங்கதுரையில் பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு, 14 மொழி பேசும் அழகான வீடு, இனச்சண்டை மொழி சண்டை கூடாது இங்கு, எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் அல்லவா,
நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அல்லவான்னு அந்த பாட்டு அப்படி வந்தது. அதனுடைய அடிப்படை அதற்குடைய இதில் பாரத விலாஸ், ஒரே வீட்டில் இருக்கிறவங்க, அந்த வீட்டுக்கே பேர் என்ன, பாரத விலாஸ். அதில் இருக்கிறவங்க மலையாளி, முஸ்லீம், பஞ்சாபி, சீக்கியர், கன்னடம், தெலுங்கு, தமிழ் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே சில உறவுகள் மாதிரி ஏற்படுகிறது, சில விகல்பங்களும் ஏற்படுகின்றன, சில முறிவுகளும் ஏற்படுகின்றன. ஆனால் கடைசியில் எப்படி உணர்வுகள் மாறுகிற பொழுது, யாராவது தப்பாக நான் நினச்சிடலாம், யாரோ நமக்கு விரோதமாக ஏதோ செய்கிறாங்களே அப்படியே மனசில் ஒரு அபிப்பிராயம் வந்துடலாம். அது தவறாக இருக்கலாம். ஆனால் அது தெரிந்து விட்ட பிறகு அதையெல்லாம் தீர்ந்து இந்த பாரதம் என்கின்ற ஒரு தேசத்திலே நாம் அனைவரும் பல மொழி பேசினாலும் நாம் அனைவரும் ஒரே பண்பாட்டின் அடிப்படையில் வாழ்பவர்கள். நம்முடைய சமயங்கள் மாறுபடலாம், சமய நம்பிக்கைகள் மாறுபடலாம், ஆனால் எல்லாம் பாரதியர்கள் என்கின்ற தன்மை வந்தால்தான், நாம் எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் அப்படி வந்தால் தான் இந்த நாடு இப்போவே பெரிய அளவிலே முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்னும் பெரிய அளவிலே முன்னேறி நம்ம எல்லாரோடையும் கிடைக்க வேண்டியதெல்லாம் சில பேர்களெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்? ஏதாவது இது கொடுத்தா, லஞ்சம் கொடுத்தா தான் இது கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்படியெல்லாம் நீங்கி உழைக்கின்ற அனைவருக்கும், அவர் சமூகத்தில் எந்த பகுதி எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும், யார் யாருக்கு எது எது உரியதோ அனைவருக்கும் தானாக எல்லாம் கிடைக்கும் என்கின்ற நிலை எப்பொழுது வரும் என்றால், நமக்கும் நம் நாடு என்கின்ற பெருமை வேண்டும். இந்த மாதிரி பெருமையினால தான் இப்போ சீனா நம்மளை எதிர்த்த போது கண்ணதாசன் சிவாஜி மூலமாக அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், இது எந்த நாட்டின் மீது போர் எடுத்து விட்டாய், எந்த நாட்டின் மீது நீ போர் தொடுத்திருக்கிறாய் சீனாவே, புத்தன் வந்த திசையிலே போர், புனித காந்தி மண்ணிலே போர், சத்தியத்தின் நிழலிலே போர், தர்மத்தாயின் மடியிலே போர். எவ்வளவு பெருமை நம்ம நாட்டுக்கு. புத்தன் வந்த திசை இது. சீனாவுக்கு போச்சு பௌத்தம், ஜப்பானுக்கு போச்சு பௌத்தம், இன்றைக்கி அமெரிக்காவில் எத்தனையோ பேர் பௌத்தத்தை பின்பற்றுகிறார்கள். அப்படியெல்லாம் இருந்து இந்த காந்தி பிறந்த மண் இந்த மண், சத்தியத்தின் நிழல் இது, சத்தியமே இங்கு வாழ்கிறது, இது தர்ம தாய், நம்முடைய தாய், பாரத தாய் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பெருமை வாய்ந்த இடம் இது. அப்படிங்கிறதுக்கு அந்த பெருமைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் போருமா? எப்பொழுது ஒரு கயவன் எப்பொழுது நம்மை தாக்க மாட்டான் என்றால், அவன் நம்மை தாக்கினால் அவன் எந்த அளவுக்கு தாக்குகிறானோ இரட்டிப்பு மடங்கு அடி திரும்பி விழும் என்று நினைத்தால்தான் கயவர்கள் தாக்காமல், நல்லவர்கள் சொன்னால் கேட்பார்கள். சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று திருவள்ளுவர் எழுதுகிறார். கீழ் மக்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, அவனை கையை பிடிச்சி முறுக்குனாதான் அவன் ஒத்துப்பான், இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட இருக்கார்கள். அப்புறம் பிறகு அவர்கள் மனம் மாதிரி நல்லவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் கொண்ட இந்த பாரதத்தை ஒரு பாரத விலாஸ், இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு என்று கூறி அறைகூவல் விடுத்த நடிகர் திலகம் அவரை போல் ஒரு தேசப்பற்றாளர்கள், ஒரு இந்தியன் பேட்ரியட்டை நான் காணவில்லை. அவரை தனை வணங்கி தமிழர்கள் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன்.